அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஒரு குறைந்த காற்று தாழ்வுப்பகுதி ஒரு ஆழ்ந்த காற்று தாழ்வுப்பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ இதன் காரணமாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான பாதிப்பு ஏற்பட போதாம் இந்த செய்திகளுக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முன் மெசன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி சற்று ஆழ்ந்த ஒரு காற்று தாழ்வுப்பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்று ஒரு அண்மை செய்தியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மணி வரை, அதாவது 9 மாவட்டங்களில் 10 மணி வரை மாவட்டத்துக்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது வெளியாக இந்த செய்தியில் பார்க்குறோம். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.